வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்மெல்லாம் பிறந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் ஆனாலும் நாம இதை கேள்விப்பட்டதில்லை. குதிரை பேரம் நடக்கிறதெல்லாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவேகாவுக்கு 108 இருந்தும் காங்கிரஸ் திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போய் 5 சீட்டு கொடுத்தும், கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்டுகளும் கொள்கை அடிப்படையில கூட்டணி சேராம வெளியில் இருந்து ஆதரவு தருவதாக 4 சீட்டுகளும் கொடுத்துட்டாங்க. இந்த 2 சீட்டு தாவேகாவுக்கு தேவை. அந்த 2 சீட்டு திருமாவளவன் நம்பி இருக்காங்க. ஆனா ஒண்ணு நண்பர்களே, இதுல எங்களுடைய கருத்து, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து, மதசார்பற்ற கூட்டணியோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் ஆட்சி எக்காலத்தை கொண்டு வந்துவிடக் கூடாது. ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாசம் கவர்னர் ஆட்சிங்கிற பேர்ல பாஜகவோட எல்லா கொள்கையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. பண்பாடு அழிஞ்சிரும், கலாச்சாரம் அழிஞ்சிரும், மும்மொழி திட்டம் கொண்டு வரும், எல்லா விஷயங்களும் நார அடிச்சிருவாங்க. அதனால இப்ப உள்ள சூழ்நிலைக்கு தாவேகா நமக்கு எதிரியாக இருந்தாலும் துரோகி இல்லை. அதனால அவரை ஆட்சி அமைக்க விடுவதுதான் மிக சிறந்தது. அவர் எப்படி ஆட்சி அமைக்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு 6 மாசம் யாருமே நம்ம சாதாரணமா இடம் போட்டுற வேண்டாம். ஏன்னா மக்கள் இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்கிறப்ப தாராளமா அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும். அதனால முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி கவர்னர் சட்டப்படி நடந்துக்கணும், வெற்றி பெற்ற கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. திமுகவினர் எப்பவுமே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுல இருப்பாங்க. விஜய் எதிரிதான், துரோகி இல்லை. அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க. கொடுத்து அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்ப்போம். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி 6 மாசம் நாமெல்லாம் அமைதியா இருந்து அவருடைய செயல்பாடுகளை கவனிப்போம். எனவே கவர்னர் தயவு செய்து பாஜகவுடைய ஊதுகுழலாக இல்லாம நியாயப்படியும் சட்டப்படி, நியாயப்படி விடுங்க, பாஜகவுக்கு நியாயத்துக்கு நியாயம், நீதி, தர்மங்கள்லாம் சம்பந்தம் கிடையாது. சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கவர்னர் செய்யணும். அதே மாதிரி விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆதரவு தரணும். தந்து விஜயை ஆட்சி பீடத்தில் ஏற்றணும். ஏற்றி அவரும் ஒரு 6 மாதம் ஆட்சி செய்யணும். சிறந்த ஆட்சி செய்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி ஒரு அளவு கொண்டு வருவாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சா தாராளமா ஆண்டுட்டு போட்டோம். அப்படி இல்லைன்னா அவராகவே வெளியேறி விடுவார். மக்கள் அவரை வெளியேற்றிடுவாங்க. எனவே நிச்சயமா கவர்னர் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். நன்றி.